ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக பிள்ளைங்களோட வளையல் வந்து வேஸ்ட்டாக இருந்தால் இது போல் எடுத்து சிசரை வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், ஜாதி மல்லி பூவில் தான் நான் வந்து இந்த கட்டிக்காக கட்ட போகிறேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், ஈஸி. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து எடுத்து வச்சுட்டு இந்த முதல்ல மட்டும் முடி போட்டுக்கணும். பாருங்கள், நார்மலாக வந்து நூலை இப்படி விட்டுட்டு கொஞ்சம் நூல் எவ்வளோ கட்ட போகிறீங்களோ அந்தளவுக்கு நூலை கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ளே விட்டு எடுக்க ஈஸியாக இருக்கும். இது போல் முடிச்சு போட்டுட்டு இங்கே பாருங்கள், இது போல் நாட் போட்டால் ஃபஸ்ட்டு மட்டும் நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் கட்டுறதெல்லாம் ரொம்ப ஈஸி. 4 பூவாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மேலே சுற்றி அடியில் எடுத்துடணும், அவ்வளோதான். இப்போ டைட் ஆகிடும், கொஞ்சம் இருக்க பிடிச்சிக்கோங்க. இது போல் வரிசையாக வச்சு கட்டிக்கிட்டே வாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இது தலையில் வைக்கிறப்போ ஹேர் பின் வேணும்னு அவசியம் இல்லை. இதை வைக்கிறது ரொம்ப கஷ்டமும் இல்லைங்க. நீங்கள் வந்து தலையில் வந்து பன் கொண்டெல்லாம் போடுறீங்க, தலைக்கு வந்து வேறு ஹேர் ஸ்டைல் செய்கிறீங்கன்னா இதை வந்து அப்படியே நீக்கிட்டு அப்படியே தலையில் வந்து வச்சாக்கா அப்படியே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். சூப்பராக இருக்குங்க அது பார்க்கவே. இங்கே பாருங்கள், மலர்ந்தாலும் அழகாக இருக்கும். அப்படியே நீக்கிட்டு அப்படியே வைக்க வேண்டியதான். நீக்கிறதும் ஈஸி தான், உங்களுக்கே தெரியும் இந்த வளையல் எப்படி இருக்கும்னு. ஒன்றும் தலையை ஹர்ட் பண்ணாது, முடியை பிக்காது, ஒன்றும் பண்ணாது. நார்மலாக நல்லாவே நீக்கிட்டு நல்லா டைட்டாக அழுத்தி விட்டால் போதுங்க, செம்மையாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.